அனைவருக்கும் வணக்கம். ரோஹித் சர்மா கேப்டன்சியால இந்தியா ஜெயிக்கல, இவங்களால தான் இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சேண்டே பேசியிருக்காரு ஒரு இங்கிலாந்து வீரர். மேலும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, அந்த இங்கிலாந்து வீரர் யாரு, இது போன்ற பல்வேறு முக்கிய சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணியை 4-1 அப்படிங்கிற கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. பலரும் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை வெற்றிக்காக பாராட்டி வரும் நிலையில் முன்னாள் இங்கிலாந்து வீரர் கிரேம் ஸ்வான் அதற்கு நேர்மாறான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸை விட ரோஹித் சர்மா உயர்ந்த கேப்டன் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்திய அணியின் வெற்றிக்கு ரோஹித் சர்மாவின் கேப்டன்சி காரணம் கிடையாது, அதற்கு காரணம் வேறு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்திருந்தாங்க. அதன் பின் 4 போட்டிகளை தொடர்ந்து இந்தியா வென்றிருக்கு. இந்திய அணியின் வெற்றியில் பந்து வீச்சாளர்கள் அதிக பங்கு வகித்திருக்காங்க, அவர்களே இந்திய அணியின் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு ஸ்வான் கூறியிருக்காரு. இது குறித்து ஸ்வான் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் உயர்ந்த கேப்டன் அப்படின்னு நான் நினைக்கல, காரணம் அவரது பந்து வீச்சாளர்கள் அவருக்காக வித்தையை காட்டி வெற்றி பெற்று கொடுத்திருக்காங்க. ரோஹித் தன்னுடைய ஆயுத கிடங்களை சரியான ஆயுதங்களை பெற்றிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய பந்து வீச்சாளர்களையே ஆயுதங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஸ்வான். ரோஹித் சர்மாவுக்காக அவரது பந்து வீச்சாளர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. அவருடன் கோதாவளை இணைந்து கடைசி 4 டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்திருக்காங்க. முதல் போட்டியில் அவர்கள் அதை செய்யலை, ஆனால் கடைசி 4 போட்டிகளில் அதை செய்திருக்காங்க அப்படின்னு ஸ்வான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியின் மூலமாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 9 போட்டிகளில் 2 தோல்வி 6 வெற்றிகள் 1 டிரா அப்படின்னு 74 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிச்சிருக்காங்க. 68.51% இந்திய அணி முன்னிலையும் வகித்து வருது. டெஸ்ட் தொடர 4-1 அப்படின்ற கணக்கில் இழந்ததால் இங்கிலாந்து அணி 21 புள்ளிகளுடன் 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2வது இடத்துல நியூசிலாந்து அணி 36 புள்ளிகளுடன் 60% இருக்காங்க. ஆஸ்திரேலியா 78 புள்ளிகள் பெற்றாலும் சதவீதத்தில் 59 பெற்று 3வது இடத்துல இருக்காங்க. இந்திய அணி தரப்புல பேட்டிங்ல கேப்டன் ரோஹித் சர்மா 103, சுபான் கில் 110 சதம் அடித்தும் சர்பிராஸ் கான், தேவ்தத் படிக்கல் ஆகியோரின் அரை சதமும் இந்திய அணிக்கு பெரிய ஸ்கோரை எட்டுவதற்கு பெருமளவில் உதவியிருக்கு. 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்புக்கு 473 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. 3வது நாள் ஆட்டம் நேற்று தொடங்கியவுடன் குல்தீப் யாதவ் 30, பும்பரா 20 ரன்களில் ஆட்டமிழக்க 473 ரன்களில் இந்திய அணி ஆட்டமிழந்தது. இதனை தொடர்ந்து இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கியிருந்தாங்க. அஸ்வின் பந்து வீச்சில் 10 ஓவர்களில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு. அஸ்வின் வீசிய 2வது ஓவர்லேயே டக்கல்ட் 2 ரன்ல ஆட்டமிழந்தார். 6வது ஓவரில் கிராலே டக் அவுட்டில் சர்பிராஸ் கானிடம் கேட்ச் கொடுத்து விக்கெட்டை இழந்தாங்க. 10வது ஓவரில் ஓலே போப் 19 ரன்ல அஸ்வின் பந்து வீச்சில் ஜெய்ஸ்வாலிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இங்கிலாந்து அணி சீரான இடைவெளியில் அஸ்வின், குல்தீப் யாதவ், பும்ரா பந்து வீச்சில் விக்கெட்டுகளை இழந்து வந்திருந்தாங்க. 92 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் அப்படின்னு போராடிய இங்கிலாந்து அணி அடுத்த 49 ரன்களுக்குள்ள 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கடைசி 2 விக்கெட்டுகளையும் 6 ரன்கள் இடைவெளியில் இங்கிலாந்து இழந்தாங்க. இங்கிலாந்து அணியில் ஜோ ரூட் 84, பேட்ஸ்டோ 34 ஆகிய பேட்டர்களை தவிர எந்த பேட்டருமே பெரிதா ஸ்கோர் செய்யலை. ஒட்டு மொத்தத்தில் 48.1 ஓவர்களில்
95 ரன்களுக்கு இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்டமிழந்தது. இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு இது குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் டெஸ்ட் போட்டியில் நாங்கள் சிறப்பாக இந்திய அணியை விட நன்றாக ஆடினோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் இந்திய அணியிடம் தோற்றுட்டோம். இந்த தொடரில் கிடைத்த நல்ல அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுவோம், அணியை எடுத்து செல்வோம். இந்திய அணியிடம் அஸ்வின், ஜடேஜா, குல்தீப் அப்படின்னு அற்புதமான பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. இவர்கள் எந்த பேட்டரையுமே அழுத்தத்தில் சிக்க வைத்து விடுவாங்க. எங்க அணியில கிராலே, டக்கெட் இருவருமே நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து வந்துட்டு இருக்காங்க. பஷீர், ஷாட்லி தரமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி வராங்க. ஆண்டர்சனின் 700 விக்கெட் சாதனை எந்த வேக பந்து வீச்சாளர்களும் செய்யாத அற்புதம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டர்சனை ஹாட்ரிக் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வாலுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுங்க அப்படின்னு கைஃப் கோரிக்கையை விடுத்திருக்காரு. அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக தங்களுடைய சொந்த மணலில் நடைபெற்று முடிந்த டெஸ்ட் கிரிக்கெட் தொடர 4-1 அப்படின்ற கணக்கில் இந்தியா வென்றிருக்காங்க. அதை தொடர்ந்து மொத்தம் 712 ரன்கள் குவித்து SV ஜெய்ஸ்வால் சந்தேகமின்றி தொடர் நாயகன் விருதை வென்றிருக்காரு. குறிப்பாக முதல் போட்டியிலேயே அதிரடியாக 80-76 ரன்கள் அடித்து அவர் இரண்டாவது போட்டியில் மற்ற பேட்ஸ்மேன்கள் 35 ரன்கள் கூட அடிக்காத போது தனி ஒருவனாக 209 ரன்கள் குவித்து இந்தியாவை காப்பாற்றினார். அதை விட மூணாவது போட்டியில் இங்கிலாந்து ஜாம்பவான் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு எதிராக ஹாட்ரிக் சிக்ஸர்களை பறக்கவிட்ட ஜெய்ஸ்வால் மொத்தம் 12 சிக்ஸருடன் 214 ரன்கள் விளாசினார். மேலும் நான்காவது போட்டியில் 73 ரன்கள் விளாசி கடைசி போட்டியில் 57 ரன்கள் அடித்த அவர் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு தொடரில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரராக சாதனையும் படைத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு போட்டியில் ஒரு தொடரில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் அப்படின்ற 3 உலக சாதனையையும் ஜெய்ஸ்வால் படைச்சிருக்காரு. முன்னதாக 2020 அண்டர் 19 உலக கோப்பையில் அதிக ரன்கள் 400 அடித்த வீரராக சாதனை படைத்து இந்தியா ஃபைனல் வரைக்கும் செல்வதற்கு உதவிய அவர் 2023 IPL தொடரில் அதிவேகமாக அரை சதம் அடித்து 625 ரன்கள் விளாசியிருக்காரு. அப்படி டெஸ்ட் மற்றும் T20 கிரிக்கெட்டில் மிரட்டும் அவர் இதுவரைக்கும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்காக அறிமுகமாக களமிறங்க கிடையாது. அதனால் இனிமேலும் யோசிக்காம தாமதிக்காம ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு நாள் போட்டிகளில் விளையாடக்கூடிய வாய்ப்பை கொடுக்குமாறு தேர்வு குழுவினர் மற்றும் இந்திய அணி நிர்வாகத்துக்கு முன்னாள் வீரர் முகமது கைஃப் கோரிக்கை வைத்திருக்காரு. இது குறித்து அவர் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வாலை நாம ரஞ்சி கோப்பையிலையும் IPL தொடர்லையும் பார்த்துருக்கோம். கடந்த IPL தொடரில் அபாரமாக விளையாடிய அவர் ஒரு அற்புதமான வீரர். இன்னும் அவர் ஒரு நாள் கிரிக்கெட்டில் அறிமுகமாகணும், அந்த வாய்ப்பையும் அவருக்கு கொடுங்க. அவர் டெஸ்ட், ஒரு நாள், அப்படி இல்லைனா T20 ஆகிய அனைத்து வகையான கிரிக்கெட்லையும் அசத்தக்கூடிய வீரர். ஒரு பேட்ஸ்மேனாக அவரிடம் தடுப்பாட்டம் மற்றும் அட்டாக் செய்து விளையாடுவதற்கான 2 டெக்னிக்கும் இருக்கு. குறிப்பாக தேவைப்படும் போது அடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா உடனடியாக 6 அப்படி இல்லைனா 7வது கெரியரில் விளையாடும் திறமை அவரிடம் இருக்கு. டெஸ்ட் போட்டியிலேயே ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு எதிராக 3 தொடர்ச்சியான பந்துகளில் சிக்ஸர் அடித்தது ஒரு பேட்ஸ்மேனாக ஜெய்ஸ்வால் எந்த அளவுக்கு திறமையை கொண்டிருக்காரு அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை தொடர்ந்து முதல் போட்டியில் வென்றதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்ன பேட்டி கொடுத்திருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் முதல் போட்டியில் வென்றதற்கு மதிப்பு கொடுக்கிறோம், ஆனால் இரண்டாவது போட்டியின் 4வது இன்னிங்ஸில் 500 அப்படி இல்லைனா 600 ரன்கள் இலக்காக இருந்தாலும் அது 60 ஓவர்களில் நாங்கள் அடித்து முடிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது இங்கிலாந்தின் நேர்மறையான மனநிலை மற்றும் அணுகுமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஆனாலும் அது சற்று அதிகப்படியானதாக இருந்ததாக நான் உணர்ந்தேன். மேலும் முதல் போட்டி முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் பால் என்பது ஆக்ரோஷமான ஆட்டம் கிடையாது அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். அது பாதுகாப்பற்ற கிரிக்கெட். அதை பின்பற்றியதால் அவர்கள் தடுப்பாட்ட ஷாட்டை அடிக்கவே கிடையாது. அவர்கள் தடுப்பாட்டம் விளையாட வேண்டும் அப்படிங்கிறதுல இருந்து வெளியே வந்து விட்டாங்க. அதற்கு ஜோ ரூட் சம்மதம் தெரிவித்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா உலக கிரிக்கெட்ல சுழலுக்கு எதிராக தடுப்பாட்டம் விளையாடுறதுல ஜோ ரூட் நம்பர் 1 வீரர். ஆனா அவரும் இங்கிலாந்தின்
அணுகுமுறையை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து ராகுல் டிராவிட் தனக்கு அண்ணனை போன்றவர் அப்படின்னு ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்திருக்காரு. 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாடியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்திருக்கு. போட்டி தொடங்குவதற்கு முன்பு டிராவிட் என்னிடம் பேசியிருந்தார். அவர் சொன்ன வார்த்தைகளை என்னால் மறக்கவே முடியாது. அது எனக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. அனைத்து வீரர்களையுமே சமமாக பார்க்கும் அவரின் தன்மை என்ன பல நேரம் வியப்படைய வைத்திருக்கு அப்படின்னு அஸ்வின் நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு.